வெண்பாவ காப்பாத்த முடியாம, வெண்பாவுக்கு என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே இப்போ மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல, வெண்பாவ பத்தி மட்டுமே தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே இந்த வீடுலாம் நமக்கு தேவையே கிடையாது. வெண்பா மட்டும் இருந்தா போதும். இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஒரு மூலையில போய் அதாவது இந்த உலகத்துல இடமா இல்ல, எங்கேயாச்சும் உங்கள கூட்டிட்டு போய் நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம மல்லி எல்லாம் வெண்பாவ கூட்டிட்டு இங்கிருந்து எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்ததா நம்ம வெண்பா எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னோட அண்ணன் பாபு கிட்ட இருந்து இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம மல்லியோட அண்ணன் பாபு இருந்துட்டு வெண்பாவை நான் காப்பாத்திட்ட மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு நியூஸை இப்போ நம்ம மல்லி கிட்ட சொல்லி மல்லியை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே இனிமே சிறப்பா நடக்க போகுது. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட, அடுத்ததா விஜய் கிட்ட, கதிரேசன் கிட்ட எல்லார்கிட்டயுமே 50, 50 லட்ச ரூபா ஆளுக்கு ஒரு இடத்துல அந்த பணத்தை கொடுக்க மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வெண்பா உயிரோட வேணும் அப்படின்னா விஜய்க்கும் அதாவது விஜய் கிட்ட இந்த மாதிரி மல்லி தான் அந்த பணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லியோட அண்ணன் பாபுவுக்கு இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும், இப்படிப்பட்ட உண்மைகள்லாம் தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம வெண்பா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுலயும் ஏற்கனவே இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதுவும் வெண்பாவை இந்த சுடர் என்ன பண்ணாலோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த ரகு கிட்ட கொண்டு போய் ஒரு கத்தியை கொடுத்து, இது ரெகுலரா மல்லி யூஸ் பண்ணக்கூடிய கத்தி, இந்த கத்தில ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, இதை வச்சு வேலையை கச்சிதமா முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வெண்பாவை கடத்தின கேஸ்லயோ இல்ல எதுலயோ ஒண்ணுத்துல நம்ம மல்லிய சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் பாபு இருந்துட்டு ஒரு சவாரியை ஏத்திக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு அதாவது அவர் ரேபிடோ, ஊபர் இந்த மாதிரி வண்டி ஓட்டுற வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா. இப்போ அங்க இந்த நவீன் புக் பண்ணி போனதுனால இந்த நவீன் இருந்துட்டு நேரா எடுத்துட்டு போய் இந்த அதாவது சுடர் இருக்கக்கூடிய இடத்துல வண்டியை நிறுத்த போறான். அதுவும் இல்லாம இப்போ இவன் வண்டியில போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அக்கா எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ரகுவோட வீட்டுல இருந்து அந்த 50 லட்ச ரூபா பணத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கப்போ வழியில வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்னால அவ்வளவு நேரம் அங்க இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் ரேபிடோ புக் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அடுத்ததா இந்த மாதிரி அந்த வெண்பா அங்க பத்திரமா தானே இருக்கா. முன்ன மாதிரி இது தப்பிச்சு போயிட போறாக்கா, புடிச்சுக்கோங்க. அவள வந்தாதான் அவ இருந்தாதான் நமக்கு இந்த விஜய் கிட்ட இருந்தோம், கதிரேசன் கிட்ட இருந்தோம் ரூ. 1,00,00,000 2 பேர்கிட்ட இருந்தும் 50, 50 லட்சமா இருந்து ரூ. 1,00,00,000 நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நவீன் இருந்துட்டு அங்க போன் பண்ணி சுடர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுடரக்கா சுடரக்கான்னு பேசிட்டு இருந்தது, இங்க பேசிட்டு இருந்த டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம பாபுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. பாபு அப்படியே அங்க யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இது யார பத்தி பேசுறான், என்ன பேசுறான், அப்போ நம்ம யோசிச்சது எல்லாமே கரெக்ட் தானா, ரகு சுடர் அப்படின்னா அப்போ சுடர் வெண்பாவை கடத்தி வச்சிருக்காரு, அந்த ஒரு சுடர் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில மல்லிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா எங்க இருக்கா மல்லி அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதை என்ன நீங்க கேக்குறீங்க, வெண்பா அதாவது இங்க ரேணுகான்னு சொல்லிட்டு இருந்த சுடரை பத்தின ரகசியங்கள் எல்லா உண்மையுமே இப்போ கதிரேசன் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனா அதே சமயத்துல இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சுடர் வெண்பாவை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு இப்போ விஜய் கிட்ட ஒரு 50 லட்சமும் கதிரேசன் கிட்ட ஒரு 50 லட்சமும் வாங்கிட்டு இருக்கான். அதாவது கேட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மல்லி வெண்பா எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மல்லிக்கு போன் பண்ணி மல்லி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மல்லிக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா என்னென்ன சொல்றீங்க, உங்களுக்கு எப்படின்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி அதாவது இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லக்கூடாது தான். பட் இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். அதுவும் இல்லாம மல்லி நீ இத பத்தியும் கவலைப்படாத. வெண்பா இருக்கக்கூடிய இடத்த நான் கண்டுபிடிச்சுட்டேன். வெண்பாவ காப்பாத்திட்டு உனக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த பாபு ஃபோன வச்சுறாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியல. எங்க இருக்காங்க? என்ன ஏது? அப்படிங்கிறது எதுவுமே. அதுக்கப்புறம் தான் பாபு இருந்துட்டு அசாத போயிட்டு இந்த சுடரோட காலிங் பெல் அந்த வீட்டு காலிங் பெல்ல அழுத்த ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த சுடருக்கு பயங்கரமா பதட்டமா இருக்கு. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம நம்ம பாபு
வந்து ஏற்கனவே இந்த ரகுவெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா? அப்ப மிஸ் பண்ணாம இருந்திருந்தா பிரச்சனை வந்து அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஒரு டைம் நம்ம பாபு இருந்துட்டு, நம்ம கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. அந்த சுடர முதல்ல புடிக்கிறோமோ இல்லையோ, வெண்பாவ வந்து நம்ம முதல்ல புடிச்சாகணும். வெண்பாவ காப்பாத்தி ஆகணும். அந்த சுடர வந்து புடிச்சு ஜெயிலுக்கு போட்டாகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பொறுமையா காத்திருந்து கடைசியில உள்ள போறாங்க. இந்த சுடர் வந்து நம்ம பாபுவ பார்த்தோனே பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம இப்போ இந்த சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த நவீனுக்கு பாபுவ தெரியாது. ஆனா இந்த சுடருக்கு பாபுவ நல்லா தெரியும். அதே சமயத்துல வெண்பா அங்க மயங்கி கிடக்கிறத பார்த்த உடனே உண்மையிலேயே நம்ம பாபுக்கு பயங்கரமா இருந்துச்சு. சுடர் அதாவது வெண்பாவ என்ன பண்ண? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி கடைசியில வெண்பாவ அங்கருந்து காப்பாத்துறாங்க. ஆனா அதே சமயத்துல சுடர் இருந்துட்டு வெண்பாவ எப்படியாச்சு பாபு கிட்ட இருந்து கடத்தி கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நினைச்சாங்க. ஆனா நம்ம பாபு அதுக்கு விடுற மாரி கிடையாது. ஏன்னா வெண்பா இல்லாம உண்மையிலேயே மல்லி எவ்வளவு கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாபுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால எப்படியோ ஒரு வழியா வெண்பாவ காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி வெண்பா இப்ப என்னோட கஸ்டடியில தான் இருக்கா மல்லி. அந்த சுடர்கிட்ட இருந்து நான் வெண்பாவ காப்பாத்திட்டேன். அதான் பேசு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வெண்பா கிட்ட ஃபோனையும் குடுக்குறாங்க. அப்பதான் வெண்பா இருந்துட்டு, மல்லியம்மா என்ன வந்து மாமா வந்து காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. எப்படியோ ஒண்ணு வெண்பாவ காப்பாத்துனா போதும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.